அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். சுரேகா. ஓகே மேம் முடிக்க போறாங்க மேம். எல்லாமே எல்லா சாப்டருமே முடிய போறதா? எஸ் மேம். இப்ப ஹாஃப் இயர்லி மாதிரியா இல்லாட்டி ஹாஃப் இயர்லி இல்லங்கற மாதிரி சொல்றாங்களாடா? ஹாஃப் இயர்லி இருக்குங்கற மாதிரி தான் மேம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கடா? ஹாஃப் இயர்லி இருக்கு அப்படிங்கற மாதிரி தான். ஓகே ஓகே சரி. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஓரளவு முக்காவாசி முடிச்சிட்டாங்களா? Yes, miss. They completed maths fully, miss. Maths fully. Other subjects? Yes, ma'am. Other subject going to finish, miss. Going to finish. Okay. So they might complete by December. Like that it will be, right? Miss, no, miss. Yes. November even they will complete, miss. November, in the half of November even they will complete, miss. Complete, miss. So you will be having your final exams by Feb itself, February or March, something like that, right? Yes, miss. Yes, miss. They are talking that they are going to start 10th portions, miss. Yes, miss. Oh, okay. முன்னாடியே ஆரம்பிக்கறா போல. They will start quite early. Fine. So yes, miss. Yes, miss. Today's class. Good evening. Hi, Lalit Kumar. Okay. நம்ம போன கிளாஸ்ல preposition பத்தி பார்த்தோம் இல்லையா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல prepositionஸோட ஆன்சரை வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கா ரீகேப். இது வந்து ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறா போல. நான் ஒரு டப்பா வச்சிருக்கேன். ஓகேயா? இந்த டப்பா வச்சு எப்படி நம்ம இப்ப இந்த preposition ரிவைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம். சரியா? என்கிட்ட ஒரு டப்பா இருக்கு. ஓகேயா? சும்மா சாதாரண ஒரு டப்பா. இந்த இப்ப prepositionனா என்ன சொன்னோம்? It is a word that is used before a noun or a pronoun. ஒரு வார்த்தை நவுனுக்கோ இல்லாட்டி ப்ரோனவுனுக்கு முன்னாடி நம்ம உபயோகிக்கிற வார்த்தை தான் preposition. அது ஏன் நம்ம உபயோகிக்கிறோம்? அந்த வார்த்தை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது. அந்த வார்த்தைகளுக்கு இடையே இந்த preposition வந்து இணைக்குது. It is creating a relationship. அதனால அத preposition சொன்னோம். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் தான் முக்காவாசி preposition சொல்லுவோம். எப்படி நம்ம அதை பார்க்கலாம்? இப்ப நான் என்கிட்ட ஒரு சாக் வச்சிருக்கேன், ஒரு வெறும் டப்பா வச்சிருக்கேன். இப்ப இந்த சாக்க நான் என்ன சொல்றேன்? டப்பாக்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவேன்? above the table. The chalk is above the table. இப்ப இந்த சாக் வந்து இந்த டப்பா கீழ இருக்கு. It is under the box. The chalk is under the box. ஓகேயா? இல்ல பக்கத்துல இருக்கு, இத ஒட்டினா போல இப்படி இருக்கு அப்படின்னா besides the box. besideன்னு சொல்லுவோம். இல்ல அப்படி தள்ளி இருக்கு தூரமா, it is outside the box. வெளியில தள்ளி இருக்கு, outside the box. இப்ப இதுக்குள்ள இருக்கா? inside the box. இந்த வார்த்தைகள்லாம் என்ன? inside, outside, beside, பக்கத்துல, இல்லாட்டி above, below. இந்த வார்த்தைகள்லாம் கவனிச்சுடுவாங்க. on top of, இல்லாட்டி in front of. இந்த பாக்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்படி நான் காட்டுறேன். இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம், in front of mirror, அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. in front of the box. The chalk is in front of the box. இல்லாட்டி இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியலல்ல, behind. The chalk is behind the box. இப்ப ரெண்டு டப்பாக்கு இடையே இருக்கா? அப்ப என்ன சொல்லுவோம் அந்த chalk? The chalk is between the box. Between the boxes, right? Around. இப்ப இத சுத்தி நிறைய chalk அப்படின்னா the chalks are around the box. Aroundங்கிறது இங்க ஒரு preposition. Around. Up. இல்லாட்டி up, down. இது ஒரு preposition. Through. இது வழியாக. Through. ஒரு டனல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டனல். Through. So இந்த words நான் உபயோகிச்ச வார்த்தை above, under, beside, inside, outside, on top of, behind, in front of, இதுக்கு எதிர்த்தாப்புல, in front of, between, ரெண்டு பாக்ஸுக்கு இடையே, இந்த betweenங்கிற வார்த்தை, around. இதெல்லாம் என்ன? prepositions அப்படின்னு பார்த்தோம். up மேல, down கீழே. ஓகே? So
இந்த ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் ப்ரிபோசிஷன் பேஸ்ட் ஆன் டைம்னு ஒண்ணு பார்த்தோம். விட்டா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு புக்ல இருக்கிற ஆன்சர் எல்லாம் நம்ம பார்க்கலாம். Yes, movement, move, time, Good evening, ma'am. good evening Kanna. Place, movement. Good evening, ma'am. Good evening all. Prepositions are categorized based on time, place, movement. மூணா வந்து எந்த இதனால பிரிக்கிறாங்க? நேரம், இடம், அதோட மூவ்மெண்ட், நகருது, அப் டவுன், அதெல்லாம் சொன்னேன்ல. இல்லாட்டி டுவர்ட்ஸ், கம்மிங் டுவர்ட்ஸ், அந்த மாதிரிலாம் வார்த்தை சொல்றோம்ல, அதெல்லாம் மூவ்மெண்ட்டை குறிக்கிறது. கரெக்டா? ப்ரெபோசிஷன் ஆன் டைம், அதெல்லாம் என்ன வார்த்தை வரும்? இன், ஆன், அட், ஃபார், டியூரிங், இதெல்லாம் பேஸ்ட் ஆன் டைம் உபயோகிக்கிற வார்த்தை. இன், இன், ஆர், on, at, during, Far. for எழுதியிருக்கேன். during, in, on, at, since, Far. இதெல்லாம் preposition based on time. based on place என்னெல்லாம் வரும்? நான் இப்ப சொன்னேன்ல, இப்ப மேல, கீழே, இன் பிட்வீன், ஓவர், அண்டர், இந்த சாக் பீஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காமிச்சேன்ல, அந்த டப்பாக்கு கீழே, அந்த மாதிரி. இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், பின்னாடி, கீழே, அடியில, அண்டர், ஓவர், ஓவர் அண்ட் அபவ் அப்படிலாம் சொல்லுவோம்ல. சோ இதெல்லாம் பிளேஸ். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன வார்த்தை எல்லாம் வரும்? இன்டு, டுவர்ட்ஸ், அதை நோக்கி, அதை நோக்கி சென்றான் அப்படின்னு சொல்லுவோம்ல. த்ரூ, the train went through the tunnel, டனல் வழியா, த்ரூ, he went through hard times. Preposition based on time, place, movement. டைமுக்கான வார்த்தைகள் டைம் பேஸ் பண்ணி இருக்கிற போது வார்த்தைகள் இன், ஆன், அட், டியூரிங், ஃபார், சின்ஸ் இதெல்லாம் உபயோகிக்கிறோம். பிளேஸ்னா ஓவர், இன், அண்ட், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், இதெல்லாம் வார்த்தைகள் பிளேஸ். ப்ரெபோசிஷன் பேஸ்ட் ஆன் பிளேஸ். இன்டு, த்ரூ, டுவர்ட்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ப்ரெபோசிஷன் ஆன் மூவ்மெண்ட். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டா? வேற என்ன பார்த்தோம்? இந்த ரெண்டு மூணு வார்த்தைக்கு உண்டான டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அது என்ன வித்தியாசம்? நமக்கு சின்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், ஃபார் எப்ப உபயோகிக்கணும். கரெக்டா? ஒரே நிமிஷம். since, for, during, in, during and in, between, among,
சின்ஸ்ங்கிற வார்த்தை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்றத சின்ஸ் உபயோகிப்போம். கரெக்டா? அவன் கார்த்தால 5 மணில இருந்து படிச்சான். சின்ஸ் இருந்து, அதிலிருந்து, அதுல இருந்து, அந்த மாதிரி வார்த்தை சின்ஸ் வரும். ஃபார் எத்தனை வருஷங்கள், எத்தனைங்கிற அந்த எண்ணிக்கை வந்து நமக்கு கவுண்ட் கரெக்டா தெரியுதா, அப்போ வந்து நம்ம ஃபார் உபயோகிப்போம். அதனால டியூரேஷன் ஆஃப் டைம். He studied for 8 hours. 8 hours. 8ங்கிறது இங்க he studied for 8 hours. Since he's been studying since morning. He's been studying since 5 a.m. அந்த மாதிரி சொல்றத since. அங்க என்ன வருது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ since உபயோகிக்கிறோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல விஷயம் நடக்கறச்ச டியூரிங் இல்லாட்டி இன் ரெண்டுமே நம்ம உபயோகிக்கலாம். நான் வந்து என்ன சொல்லலாம், வேற ஏதாவது உதாரணம்? ஓகே, நான் போன வாட்டி சொன்ன எக்ஸாம்பிளே சொல்லலாம். நான் வந்து ஊட்டிக்கு இப்படி சொல்லலாம், ஊட்டிக்கு நான் கோடை நாள்ல போவேன். கோடை நாள்ல எப்ப போவேன், என்னோட சம்மர் வெக்கேஷன், எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டோன்னே ஐ வில் பி விசிட்டிங் ஊட்டி டியூரிங் மை ஸ்கூல் வெக்கேஷன், சம்மர் ஹாலிடேஸ், இல்லாட்டி டியூரிங் மை சம்மர் ஹாலிடேஸ், இல்லாட்டி ஐ வில் பி விசிட்டிங் ஊட்டி இன் மை சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? எப்பொழுது, அந்த அந்த எப்பொழுது நடக்க போறது, அப்போ அந்த சிச்சுவேஷன்ல டியூரிங் இல்லைன்னா இன் நம்ம உபயோகிக்கிறோம். பிட்வீன்ங்கிறது எப்போ உபயோகிக்கிறோம், ரெண்டு விஷயங்கள் அதுதான் அப்படிங்கிறது முடிவாயிருக்குங்கிற பட்சத்துல பிட்வீன் வருது. நான் அன்னைக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், the final match was played between India and Pakistan. அந்த ரெண்டு அணி, இந்தியா பாகிஸ்தான்ங்கிறது ரெண்டு அணி, அந்த அணியோட பேரு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அந்த கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்துல பிட்வீன் வருது. அமங்குங்கிற வார்த்தை எதுக்கும் இடையில என்கிற வார்த்தை வந்து நமக்கு கண்டிப்பா தெரியல, அந்த பட்சத்துல அமங் அப்படின்னு வருது. இப்ப அந்த கிரிக்கெட் பால் வந்து மர இலைகளுக்கு இடையே மாட்டின்றது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, the cricket ball was stuck between among the leaves of the tree. அந்த மாதிரி சொல்றத அமங் எந்த இலைன்னு நம்ம பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது இல்லையா? அதனால அப்ப வந்து அமங் நம்ம உபயோகிக்கிறோம். ஸ்பெசிபிக்கா நமக்கு நேம் பண்ண முடியுதா, அப்ப பிட்வீன் வருது. If it is not specific, அப்போ அமங் உபயோகிக்கிறோம். கரெக்டா? எஸ், அமங் தீஸ் which you like, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அமங். ஒன் அமங் யூ ஆன்சர் மை கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் இங்க தேன்மொழியோ மகாலட்சுமியோ வேற யாராச்சும் நிர்மலா வேற யாராச்சும் நான் பர்டிகுலரா கேட்கல. இந்த 4-5 பேர்ல நிறைய பேர் இருக்கிற இடத்துல நான் யாரையும் பொத்தம்பொதுவா இந்த 2 பேருக்குள்ள மகாலட்சுமி நீயோ இல்லாட்டி தேன்மொழி அப்படிங்கிற சொல்றத பிட்வீன் யூ போத் யூ டிசைட் அண்ட் டெல் மீ தி ஆன்சர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி சொல்லுங்கிறத நான் சொல்லலாம். நிறைய பேர் இதுல 20 பேர்ல among yourself you discuss and let me know the answer அப்படின்னு நான் சொல்றத அமங்குன்னு வரும். பிட்வீன் வந்து ரெண்டு வார்த்தை, ரெண்டு பர்சன் ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரியறத பிட்வீன் வருது. ஓகேயா? சரி, நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பதில்லாம் நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே,
ஒரே நிமிஷம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது விசிபிளா இருக்கா? எல்லாருக்கும் பாக்குற மாதிரி இருக்கா? Yes, ma'am. ஓகேடா கண்ணா, தேங்க் Yes, யூ. ma'am. தேங்க் யூ, தேங்க் யூ. We have been living in Chennai. Dash for ஏன் for வருது? எத்தனை வருஷம் எண்ணிக்கை வந்து எனக்கு நான் கரெக்டா தெரிஞ்சிருக்கு, அதனால ஃபார்ங்கிற வார்த்தை தான் இங்க கரெக்டான வார்த்தை. ஓகேயா? அப்துல் has taken After father. After. இங்க his வந்து இங்க முன்னாடி எழுதிட்டேன், சாரி. After his father. Correct. Super. Vimal generally goes to his workplace. எது மூலியமா போவான்? By bus. By bus. Perfect. அதேதான். The cricket ball was hidden Among the leaves. ஏன்னா நிறைய இலை இருக்கும்ல, எதுக்கு இடையில 2 இலைன்னு மட்டும் இருக்கா இல்லையா? இல்ல, அதனால amongங்கிற வார்த்தை தான் நம்ம உபயோகிப்போம். Money divide his toys. Between. Okay. Super. Identify the prepositions in the given sentences and underline them. Riya borrowed a dress from me and lent it to her friend Mary. From to, miss. Riya borrowed a dress from me and lent it to her friend Mary. Correct. When I moved back to the city, things had changed considerably. When I moved To, ma'am. Sorry? To. To. Correct. The burglar found the keys under the pot in the balcony. எங்க பார்த்தான்? Under. In. நான் அந்த ஷாப் பீஸ் இது காமிச்சேனா? Under. Okay. Prabhu was hiding behind the door when his sister came looking for him. எங்க ஒளிஞ்சிருந்தான்? Behind. Yes. My dog. Yes. My dog sat on my hat and squashed it. On. Perfect. அதேதான். In Tamil Nadu, a very interesting form of recitation named Villuputtu developed. Dash the 15th during the 15th century. Correct. Super. Villuputtu means bow song because a bow-shaped musical instrument dash with strong high tension is used. Dash placing it. By placing. By placing it. Very good. By placing it. Dash an earthen pitcher. In an earthen pitcher. It is believed that this narrative form was an invention. By. யாரு நேம் பண்ணான்னு சொல்றாங்க? By அரச புலவர். It was an invention by அரச புலவர். The troupe gives its performances mostly during the temple festivals. Mostly during. Yes, during. Correct. There are 7 to 8 persons in a troupe who form a kind dash chorus that supports the main singer narrator. Of, ma'am. வேற யாராச்சும் சொல்லுங்க, என்ன வரும்?
Off. Perfect. சும்மா செக் பண்ணி பார்த்தேன். Correct. When the chief narrator sings, the chorus takes dash the refrain. Out. Refrain dash the song and it repeats in the unison. From the song. From the song and it repeats in the unison. The whole party sits dash the ground. On the ground. On the ground and performs dash a lot. With a lot of. Performs With a lot of. With lot of gesticulation. Correct. With a lot of. With offum varanum. With a lot of gesticulation and facial expressions to suit the narrative they had taken. நிறைய முக பாவனைகள்லாம் காட்டுவாங்க, நிறைய கை கால்லாம் அசைவு, முக எக்ஸ்பிரஷன்லாம் காட்டுவாங்கல்ல. The ballad style songs are composed dash the rural dialect. In the rural dialect, which applies to the audience who sometimes join the trouble with suitable notes or words. அந்த கூட்டம், அந்த ட்ரூப்னா அந்த ஒரு அணி கூட்டம், அததான் ட்ரூப்னு சொல்லுவோம். ஓகேயா? Who sometimes join the troop dash suitable notes or words. Yes ma'am. With suitable notes or words. வித்துங்கிற வார்த்தை அங்க வரணும். வித்து and வித்தா swing இல்ல இதுதான் preposition grammar பார்ட்ல இருக்கிற क्वेश्चन. அந்த ஆன்சர்ஸ்லாம் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? யாராச்சும் எழுதிகளை நோட் பண்ணிக்கணும்னா இதோட ரெக்கார்டட் செஷன் இதுல அப்படியே இருக்கும், நீங்க அப்புறம் வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, தவறுதான் அமங்னு எடுத்துதான். to work 10 minutes. நெக்ஸ்ட் வீக் ஒரு பாடம் பார்க்கலாம். அதை தவிர்த்து இருக்கிற மற்ற கிராமர் போர்ஷனோட இதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது கிராமர் போர்ஷன் பர்டிகுலரா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படி ஏதாச்சும் இருந்தா கூட நீங்க எனக்கு சொல்லலாம். நான் அதுக்கு ஏத்தா போல பிளான் பண்ணிப்பேன் கிளாஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு 3/4 முடிச்சுட்டதான் சொல்றீங்க, அதனால தெரிஞ்சிருக்கும். நம்ம அதை எப்படி ரிவைஸ் பண்றதுக்கு இன்னும் நம்ம கான்பிடென்டா தெரிஞ்சுக்கிறா போல நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஓகேயா? இதுல ஏதாவது நான் சொல்லி கொடுத்த ப்ரெபோசிஷன் அந்த ஏதாச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுனாலே இந்த வார்த்தைகள்லாம் இப்ப நீங்க படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சு வேணும். இந்த அபவ், ஆன், அண்டர், இன்சைட், அவுட் சைட் இந்த வார்த்தைகள்லாம் தானே நம்ம ப்ரெபோசிஷனா உபயோகிக்கிறோம். ஆஃப், அட், டுவர்ட்ஸ், பிஹைண்ட், இன் பிட்வீன். ஸோ இந்த டப்பா எக்ஸாம்பிள் நான் இப்ப இன்னைக்கு கொடுத்ததை வந்து நீங்க ஞாபகம் வச்சுனாலே என்ன ப்ரெபோசிஷன் உபயோகிக்கணுங்கிறது ஈஸியா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேயா? மகாலட்சுமி, தேன்மொழி, நிரஞ்சனா, ராஜு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
Yes, ma'am. No. Ma'am, can you teach us indirect and direct? Yes, da. Speech, ma'am? Coming class, I'll plan for direct and indirect speech. Okay. Yes, ma'am. No Sure. doubt, ma'am. No doubts. Good. Yes, No doubt, ma'am. ma'am. If at all you like it, Classes also can classes, teach us. This classes can you teach us? புரியலடா என்ன சொல்ற classes Classes, independent class, dependent class can Classes, you ah, teach class us? okay class I will teach sure everything I'm going to teach why I asked was நான் எதுக்கு கேட்டேன்னா இந்த பர்టిక్యులரா உங்களுக்கு இந்த புரியலனா நம்ம ரீசன்ட் டைம்ல இப்போ கமிங் வீக்ல நம்ம அத பிளான் பண்ணி கத்துக்கலாம் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகே ஃபைன் அது கிளாसेस சொல்லிருக்கீங்க ஃபைன் அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் I'll give you 1 minute for each of you. Say me 2 sentences in English that says about your hobby. உங்களுக்கு பிடிச்ச இது ஹாபி நீங்க இந்த நேரத்துல பண்றது எப்படி 2 சென்டென்ஸ் சொல்றீங்க நம்ம வேணா பார்க்கலாம் ஓகேயா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுட்டா போலயும் இருக்கும் anyone can volunteer no one Tenmori Mahalakshmi no one Niranjana it's Niranjana or Naranjana Niranjana spelling இதாயிருக்கு ஓகே நம்ம பேச பேச இங்கிலீஷும் இதுவா நம்ம ஃப்ளூயண்டா வர ஆரம்பிச்சிடும் நம்ம கிடைக்கிற டைம் போதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ளூயன்சி நம்ம பேசுற வாது ரொம்ப ஈஸியா நமக்கு சரளமா வரும் அதுதான் ஃப்ளூயன்சின்னு சொல்றோம் கரெக்டா சரி ஓகே ஹோப்ஃபுல்லி யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஆன்சர்ஸ்ல கிளாஸ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கம்மிங் வீக்ல நம்ம மத்த பார்ட்ஸ் ஆஃப் கிராமர் பாடங்கள் சாப்டர் வைஸா கொஸ்டின் ஆன்சர் சாப்டரை பார்த்து அதுக்கு அடுத்து இமீடியட்டா கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேயா Yes, ma'am. ஓகேடா கண்ணா தேங்க்யூ Thank you, ma'am. Thank you, ma'am. Yes, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ கண்ணா Thank you. வாழ்க பாரதம் வெல்க Thank you, ma'am. தேங்க்யூ